அண்ணாமலையை மதுரையில் போட்டியிட வைப்பதற்காக திட்டமிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். திருச்சி ஆட்சியரிடம் பல்வேறு சமூக நல அமைப்புகள் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சமீபத்தில் மலை மீது இஸ்லாமியர் இறைச்சியை கொண்டு சென்று சாப்பிட்டதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிஜேபி, இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாரதி ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எச். ராஜா மற்றும் சுப்பிரமணியசாமி ஆகியோர் மலைமேல் இருக்கும் தர்காவை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்தும் தமிழகத்தில் மத நம்பிக்கையை சீர்கெடுக்கும் விதமாகவும் மதக்கலவரத்தை ஏற்படுத்து விதமாகவும் இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். எனவே இதனை கண்டித்தும் இந்து முன்னணி அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜீவா, மக்கள் அதிகாரம் அமைப்பின் மாவட்ட செயலாளர் செழியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஜனநாயக சமூக கூட்டமைப்பு, ரெட் பிளாக் கட்சி மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் உள்ளிட்ட அமைப்புகள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பரங்குன்ற மலை என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மலையில் 4 மரங்களை கொண்ட கடவுள்களும் அங்கே வழிபட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சைனவம், இஸ்லாம், வைஷ்ணவ மதம், இஸ்லாம் மதம், முருகன் தமிழ் கடவுளுங்கிற அடிப்படையில் 4 மரங்களுமே அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடானோ ஒரு சின்ன கருத்துக்களோ எதுவும் வரலை. சமீபமாக குறிப்பாக இந்து முன்னணி அமைப்பு தான் அங்கே இஸ்லாமியர் கோயில் ஏதோ உருவாக்கப்பட்டதை போல் திடீரென அங்கே ஆடு கோழிகளை வெட்டுறாங்க. நம்மளுடைய கடவுள்களுக்கு எதிராக மாமிசத்தை திங்கிறாங்க, புனிதத்தை கெடுக்கிறாங்க. அதனால் அந்த திருப்பரங்குன்றத்தை காப்பாற்ற வேண்டும், முருகன் கடவுளை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லிட்டு தமிழகம் எங்கும் இந்து முன்னணி அமைப்பு போஸ்டரை ஒட்டிட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதுநாள் வரைக்கும் அந்த மலையில் மதுரை மக்களுக்கோ திருப்பரங்குன்ற மக்களுக்கோ குறிப்பாக தென்னக மக்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அண்ணன் தம்பி போல் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அங்கே குடியிருப்பது, அங்கே கோயில் கட்டி இருக்கிறது இந்துக்களுக்கு ஆகாது, முருகனுக்கு கறி மாமிசம் எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி புள்ளி விவரங்களே என்ன சொன்னால், இந்து கடவுள்களை கும்பிடக்கூடிய அத்தனை பேருமே மாமிசத்தை திங்கிறவர்கள் தான். குறிப்பாக 1-2% பார்ப்பனரை தவிர இங்கே எல்லோரும் குறிப்பாக பார்ப்பனர்கள் கூட தின்னுட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மறைஞ்சு தின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் குறிப்பாக RSS பிஜேபி தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊன்ற வேணும்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தை நோக்கி அண்ணாமலையை எம்எல்ஏவை நிற்க வைக்கிறதுக்கான இந்த வர்ற 26ஆம் தேர்தலில் இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எப்படியாவது வெற்றி பெறலாம் இந்து என்று சொல்லி நம்ம எல்லோரும் ஒற்றுமை ஏற்படுத்தி நமக்கு வாக்களித்து நாம் வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பிஜேபி ஆட்களும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. ஏன்னு சொன்னால் அந்த இந்து மக்கள் எல்லாருமே பிஜேபியை வெறுக்க தொடங்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஏன் ஒரு கலவரத்தை தூண்டுறான்னு சொல்லி எல்லாரும் சலிப்போட வெறுப்போட அவர்களை ஒதுக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி RSS போன்ற சங் பரிவார கும்பல்கள் வெளியிலிருந்து எங்கேயோ ஆட்களெல்லாம் கொண்டு வந்து அழைச்சி வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம், தொடர் போராட்டம்னு சொல்லி அரசாங்கத்திற்கும் இந்த மக்களுக்கும் டெய்லி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு சொன்னீங்கன்னா இந்து முன்னணி தான். அந்த இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர்கள் எப்போ பார்த்தாலும் சரி மத கலவரத்தை தூண்டும் வகையில் தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ன சாதிக்கு இன்ன வகையான திட்டங்கள்னு சொல்லிட்டு, இன்ன வகையான சாமின்னு சொல்லிட்டு, குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரித்து பேசி டெய்லி தினசரி வம்பிழுக்கிற நோக்கத்தோடவே இந்து முன்னணி செஞ்சிகிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு திராவிட நாடு என்பதை மட்டும் நாங்கள் சுட்டி காட்டவில்லை. இங்கே ஒரு ஜனநாயக சக்திகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே தமிழகம் மட்டும்தான் ஒரு சிறப்பான மாநிலமாக இருக்குது, இன்றைக்கி அமைதியான மாநிலமாக இருக்குது. அதை நாம் மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட இயக்கங்களை, அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும் சொல்லி தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதை நாங்கள் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிய எல்லாத்திற்கும் வேலை செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தெரு முனைகளில் மக்கள் மத்தியில் தெருமுனை பிரச்சாரம் செய்ய போகிறோம். நாங்கள் இந்து முன்னணி அமைப்பை தடை செய் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு இதை கவனத்தில் உடனடியாக செய்ய வேண்டும் சொல்லி தொடரும் போராட்டமாக தமிழக அரசு இன்றைக்கி சார்பாக அவங்க வேகமாக செய்யலை அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதை பொறுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான தயார் நிலையில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கி இப்படிப்பட்ட சங்கிகளுக்கு வேலை கிடையாது,
இது பாரதிய ஜனதாவினுடைய வெற்றி கனவு அப்படின்னு சொல்லி திராவிடத்திலேருந்து கட்சி சார்பாகவும் அரசு சார்பாகவும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. இது தொடர்ந்து நடக்கும். இது இப்படிலாம் விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதாங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மக்கள்கிட்ட நாம் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்யணும். அப்போ தான் இந்த மக்கள் நமக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். மக்கள் தான் இதில் விழிப்புணர்ச்சி அடைய செய்யணும். அதற்கு இப்படிப்பட்ட இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக விசிகா வந்திருக்கிறாங்க, ரெட் ஃப்ளாக் கட்சி வந்திருக்கிறாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் வந்திருக்கிறாங்க, இப்படி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இது ஏன்னு சொன்னால் இந்த அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இப்படி போராடுறாங்களே தவிர இப்படி அமைதியை சீர்குலைப்பவர்களை ஒருபோதும் இந்த தமிழகம் விட்டு வைக்காது. தமிழக மக்களும் விட்டு வைக்க மாட்டாங்க. அண்ணாமலையை